வெல்கம் டு அறுசுவை நேரம். சுத்த செய்வம் தெவிட்டு அறுசுவை. இப்போ நம்ம பார்க்க போகிறது தினசரி சமையல். பொதுவாக தினசரி சமையலை நம்ம நிறைய டிஃபன் வெரைட்டிஸ், லஞ்சுக்கான வெரைட்டிஸ், அந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் பார்த்துட்டே வரோம். அதில் இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டிஷ்ஷுங்க. இது நைட் டின்னருக்கு வேணால் கூட யூஸ் பண்ணலாம். ப்ரோபயோட்டிக் டிஷ் அப்படின்னு சொல்லலாங்க. இது ஜவ்வரிசி ஊத்தப்பம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். ஜவ்வரிசி ஊத்தப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஜவ்வரிசி 1/4 கப், பச்சரிசி மாவு 1 கப், தயிர் தேவைப்படும் அளவு, மிக பொடியாக அறிந்த முட்டைக்கோஸ் விரும்பும் அளவு, பொடியாக அறிந்த குடமிளகாய் தேவைப்படும் அளவு, சர்க்கரை 1/2 டீஸ்பூன், சமையல் சோடா 2 சிட்டிகை, சிறிதளவு கடலைப்பருப்பு ஊற வைத்தது, மோர் மிளகாய் 2, கடுகு தாளிப்பதற்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சிறிதளவு. ஜவ்வரிசி ஊத்தப்பத்திற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா? இப்போ எப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க. கழுவி உலர்த்திய பச்சரிசி மாவு 1 கப்பு கோபுரமாக அளந்து எடுத்துட்டிங்கனாக்கா அதுக்கு 1/4 கப் அளவு ஜவ்வரிசி தேவை. நான் இங்கே வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா நைலான் ஜவ்வரிசி. இது கழுவி உலர்த்திய பச்சரிசி மாவு. அதாவது நீங்கள் கழுவி உலர்த்திய மாவுன்னு இப்போ கடைகளில் தேடினா கிடைக்காதுங்க. அதுக்கு பதிலாக கொழுக்கட்டை மாவு, இடியாப்ப மாவு அந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். அது நல்லா ஃபைனாக இருக்கும். ஆல்ரெடி அதை தண்ணியில் ஊற வச்சு கழுவி உலர்த்தியது. நம்ம வீட்டில் பண்ணுறதா இருந்தால் தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு பச்சரிசியை நல்லா தண்ணியை வடித்த பிறகு கொஞ்சம் நேரம் நிழலில் ஒரு துணி மேலே பரப்பி ஆற வச்ச பிறகு மிஷினுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுங்க. நல்லா திரிச்சு வந்த பிறகு சலிச்சிட்டு நிழல்லையே 1 நாள் 2 நாள் உலர்த்தி வைக்கணுங்க. அதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டா எப்போ வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி கழுவி உலர்த்திய பச்சரிசி மாவும் இந்த ஜவ்வரிசி வச்சுருக்கேன். இது ரொம்ப சின்ன ஜவ்வரிசிங்க. நீங்கள் பெரிய ஜவ்வரிசியாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குவான்டிட்டியை குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் கலந்துட்டு லேசாக நொதித்த தயிர், லேசாக புளிச்ச தயிர், முதல் நாள் தயிரை போட்டு நம்ம பிடிக்கிற அளவுக்கு கலந்து வைக்கணும். நான் இப்போ கலந்து கொண்டு வந்திருக்கேன், காப்பிக்கிறேன். இப்போ இது பாருங்கள், முதல்ல கலந்து வச்சது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது தயிர் அதிகமாக போடக்கூடாதுங்க. கரெக்டாக கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. மறுநாள் வேணுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பாருங்கள், ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது. இப்போ இதுக்கு பொதுவாக நாங்கள் கொஞ்சமாக சர்க்கரை சேர்ப்போம். ஊற வைக்கிறப்பே சேர்க்கலாம். ஆனால் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இப்போ சேர்க்குறேன். இந்த சர்க்கரை எதுக்காகன்னா, நம்மளுக்கு தயிர் அந்த நொதிச்சு வர்றப்ப அந்த சுகர் இருக்கிறப்ப கொஞ்சம் pH பேலன்ஸும் கிடைக்கும், ஒரு ருசியை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு சமையல் சோடா சேர்க்காமே இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம உப்பு சேர்த்து ஊற வைக்கலாம். ஆனால் நான் காமிக்கிறதுக்காக இப்போ போடலைங்க. உப்பு இதுக்கு தகுந்த அளவு போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலேயே. இதையும் சேர்த்துக்கலாம். வெந்தது கடுகு தாளித்து கொட்ட போகிறேன். இப்போ எண்ணெய் வச்சுருக்கேன், கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இதோட 1-2 மோர் மிளகாய். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் மோர் மிளகாய் சேர்த்துக்கலாம். மோர் மிளகாய் போட்டுக்கிறேன். பொதுவாக இதுக்கு வெங்காயம் சேர்ப்போம், வெங்காயம் சேர்க்காமையும் செய்வாங்க. நான் சும்மா எக்ஸ்ட்ராவாக எனக்கு வெஜிடபிள்ஸ் வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் கோஸு, குடமிளகாய் எல்லாம் எடுத்து வச்சேன். எதில் வேணாலும் சேர்த்துப்பேன். நம்ம விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக இதுலேயே போட்டு ஒரு வதக்கி அதில் சேர்த்துறேன். எல்லாத்துலேயும் காய்கறி வேணும்னு நான் நினைப்பேன், அதனால் அந்த மாதிரி போட்டுக்கிறேன். லேசாக போட்டுக்கலாம். வெங்காயம் வேணால் கூட அப்படியே போடலாங்க, லேசாக வதக்கியும் போடலாம். அதிகம் இதுக்கு ஃப்ரை பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க. லேசாக வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்க, நம்மளுக்கு தயிர் ஓரளவுக்கு நொதிச்சு இருந்ததுனாக்க நம்மளுக்கு சமையல் சோடா தேவையில்லை. ஏன்னா நாங்களே சமையல் சோடா போட்டிங்கன்னா அதில் இருக்கிற பி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் அழிச்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே சேர்க்குறதுங்கிறது சரி இருக்காது. ஆனால் நொதிச்சு வரலன்னா நம்ம சேர்க்கலாம், தப்புன்னு கிடையாது. ரொம்ப கொஞ்சமாக சேர்க்க போகிறோம், ஒரு 2 சிட்டிக்கு அவ்வளோதான். இப்போ இதை இதில் சேர்த்துறோம். வெங்காயம் சேர்த்தா வதக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க, அப்படியே போடலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். இது கன்சிஸ்டன்சி பார்த்துக்கணுங்க. ரொம்ப கெட்டியாக இருக்குது. ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம போட்டிருக்கிற இந்த உப்பு, சர்க்கரை எல்லாம் நல்லா கலந்துக்கணும். இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து செய்கிற ஒரு பாரம்பரியமான ஒரு டிஷ்ஷு தான். எங்கள் வீடுங்கள்லாம் தயிர் மிச்சம் இருந்தாக்கா நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுவோம். இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பக்கம் ஒரு தோசைக்கல்லை வைக்க போகிறேன். ஊத்தப்பம் மாதிரி ஊற்றணும்.
தகுந்த அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். கீழ்ப்பாகம் நல்லா செவந்த பிறகு லேசாக திருப்பி போடலாம். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஒரே பக்கம் சுட்டு எடுத்தால் கூட நல்லாயிருக்கும். இப்போ மூடி இதை வச்சு தான் சுடணும்னு சொன்னேன் இல்லைங்களா, கனமாக ஊற்றிருக்கோம். மெதுவாக திறந்து பார்க்கலாம். பாருங்கள், ஒரு மாதிரி நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா சாஃப்டாக இருக்கும். அது திருப்பி போடலாம். இதுக்கெல்லாம் அதிகம் எண்ணெய் பிடிக்காதுங்க, ஏன்னா ஆல்ரெடி தயிர் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த சாஃப்ட்னஸும் கொடுத்துரும். அதுலேயே ஓரளவுக்கு வந்து இந்த கொழுப்பு இருக்கிறதுனால அதிகம் எண்ணெய் போட வேண்டாம். இதுக்கு பொதுவாக வந்து தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை சேர்த்த தேங்காய் சட்னி போடலாம், வேர்க்கடலை சட்னி கொடுக்கலாம், வெங்காய சட்னி கொடுக்கலாம், எது வேணால் கொடுக்கலாங்க. பொடி கூட கொடுக்கலாம். இல்லை எதுவுமே இல்லையா, ஒரு தொக்கு, வெங்காய தொக்கு, தக்காளி தொக்கு, கொத்தமல்லி தொக்கு எது இருந்தாலும் இதுக்கு சூட்டபிளாக இருக்கும். இதுலேயே நம்ம எல்லாம் உப்பு காரம் எல்லாம் போட்டிருக்கோம். மோர் மிளகா வந்து இதுக்கு ஒரு தனி ருசியை கொடுக்கும். ஏன்னா அது வந்து அதோடு சேர்த்து நம்ம கடிச்சு சாப்பிட்லாம். எப்போவுமே இதுக்கு மோர் மிளகா தான் போடுவோம். அது இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகா இல்லை சிவப்பு மிளகா போட்டுக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. எப்போதுமே திருப்புறப்ப இது பார்த்திங்கன்னா மேல் மாவு நல்லா வெந்திருக்கணும். குறைச்ச தண்ணியில் வச்சுருக்கேங்க. கீழ்பாகம் ஓவராக சகப்பாகமாக பார்த்துக்கோங்க. இப்போ திருப்பி போடலாம். இதில் வந்து அந்த கடலைப்பருப்பு சேர்க்கறது கூட கடிப்படுறப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி போடுங்க. நம்மளுக்கு தயிர் வந்து நல்லா நொதிச்சு இருந்ததுனாக்கா நல்லா கண்கண்ணாக வருங்க. நல்லா நீங்கள் ஊற்றி பார்த்து கண்கண்ணாக வரலை அப்படின்னாக்கா ஒரு சிட்டிகை சோடா போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. சக்கரை போட்டிங்கனாலே கண்கண்ணாக வந்துடும். முதல் நாள் ஊற வைக்கிறப்பே ராத்திரி, காலையில் டிஃபனுக்குன்னா ராத்திரி ஊற வைக்கலாம். ராத்திரி ஊற வைக்கிறப்பே 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுருங்க, நிறைய போட வேண்டாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஜவ்வரிசி ஊத்தப்பம் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. லேசாக புளித்த தயிரில் 1 அழாக்கு கழுவி உலர்த்திய பச்சரிசி மாவு, 1/4 அழாக்கு ஜவ்வரிசி சேர்த்து முதல் நாள் இரவே நல்லா ஊற வச்சுக்கணும். மறுநாள் காலையில் அதில் தகுந்தளவு உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை அதை சேர்த்து கலந்த பிறகு கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு கடுகு, மோர் மிளகா தாளிச்சிட்டு அதில் கேபேஜ், கொஞ்சமாக கேப்சிகமு 2 கட் பண்ணதை சேர்த்து ஒரு வதக்கிட்டு அந்த மாவில் சேர்த்து கலந்துடணும். ஒரு தோசைக்கல்லை சூடாக்கிட்டு கொஞ்சம் கனமாக ஒரு ஊத்தப்பம் மாதிரி தோசையை ஊற்றணும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மூடியால் மூடணும். நல்லா கீழ்பாகம் வெந்த பிறகு திருப்பி போட்டு லேசாக சுட்ட பிறகு எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஸ்பாஞ்ச் போல் ப்ரோபயோட்டிக் வேல்யூ இருக்கிற சாஃப்டான ஜவ்வரிசி ஊத்தப்பம் தயார். இப்போ நம்ம பார்க்க போகிறது புதுமை சமையல். புதுமை சமையல்னாலே புதுமையாக இருக்கும், நீங்கள் விரும்புகிற மாதிரி இருக்கும், ஆரோக்கியத்துக்கு உகந்த மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் நினைக்கிற எல்லாமே இதில் வந்து இருக்கும். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சேலடுங்க. இது வந்து பன்னீர் ஸ்வீட் கார்ன் சேலட். இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு கவனமாக பாருங்கள். பன்னீர் ஸ்வீட் கார்ன் சேலட் செய்ய தேவையான பொருட்கள்: மிக பொடியாக அரிந்த பன்னீர் 100 கிராம், வேக வைத்த மக்காச்சோளம் 1 கப், பொடியாக அரிந்து லேசாக வேக வைத்த உருளைக்கிழங்கு, மிளகாய்த்தூள் விரும்பும் அளவு, தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் தேவைப்படும் அளவு, கொத்தமல்லி தழை விரும்பும் அளவு, உப்பு தேவைப்படும் அளவு, எண்ணெய் சிறிதளவு. இப்போ நம்ம பன்னீர் ஸ்வீட் கார்ன் சேலட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா. எப்படி பண்ண சொல்லிட்டு சொல்கிறேன். பொதுவாக வந்து பன்னீர் அண்ட் ஸ்வீட் கார்ன் அப்படிங்கிறப்ப வந்து விரும்பாதவங்களே கிடையாது. சேலடே சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி ஒரு சேலட் கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. சேலட் அப்படின்னோடனே அதுக்கு இருக்கிற கேட்டகரிஸ் எல்லாம் இதில் கிடையாதுங்க. இது வந்து நானே உருவாக்கியது, நம்மளுக்காக சவுத் இண்டியன் ஸ்டைலில் செய்கிற ஒரு சேலட். இதுக்கு வந்து ஒரு சேலட் ட்ரெஸ்ஸிங் ஃபஸ்ட்டு செல்வோம் இல்லையா. அந்த சேலட் ட்ரெஸ்ஸிங்க்கு என்னென்னு சொல்லிட்டு நான் போடுறப்பே சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல சேலட் ட்ரெஸ்ஸிங்க்கு ஒரு முக்கியமான தேவை வந்து ஜஸ்ட் 1 டீஸ்பூன் எண்ணெய். எண்ணெயை வந்து எதுக்கு சேர்க்குறோன்னாக்கா நம்ம சேர்க்குற வெஜிடபிளுக்கு ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, அது ஒரு கோட்டிங் கொடுக்குறப்ப ஒரு ஷைனிங் இருக்கும் பாருங்கள். ஆயில், அதோடு வந்து நம்ம சாஸு, இது வந்து ரெகுலர் டொமேட்டோ கெட்சப் தான், இதை சேர்த்துக்கலாம்.
உப்பு வந்து ரொம்ப கொஞ்சமாக சேர்க்கணுங்க. நம்ம இந்த சாஸில் வேறு உப்பு சுவை இருக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தனியாத்தூள், நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலுங்கிறப்ப தனியாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள். இந்த சாஸ் வந்து நான் வந்து டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் இருக்குது இல்லையா, அது கூட யூஸ் பண்ணலாம். எது சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை வந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹாட் அண்ட் ஸ்வீட்டுங்கிறப்போ அந்த இனிப்பும் இருக்கும் காரமும் இருக்கும், அதனால் காரத்தை பார்த்து போட்டுக்கலாம். நீங்கள் எந்த சாஸ் போட்டாலும் நல்லா இருக்குங்க. ஸ்வீட் சில்லி சாஸ் போடலாம். நீங்கள் கொஞ்சம் புளிப்பு தேவைன்னா லேசான புளி கரைசல் ரொம்ப கொஞ்சமாக போடலாங்க, நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து இப்போ வந்து இந்த ஸ்வீட் கார்ன் வந்து நம்ம முதலே வேக வச்சு வச்சுருக்கணுங்க. இது வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஆல்ரெடி கிடைக்குது கடைகளில், வந்து பேக்கெட்டில் வச்சுருக்கோம். ஆனாலும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருந்தாக்கா உதிர்த்துட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு உருளைக்கிழங்கை வந்து இது மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு வேக வச்சுருக்கேங்க. நான் வந்து மைக்ரோவேவ் அவனில் வந்து இதை வந்து ஜஸ்ட் 2 மினிட்ஸ் லேசான வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வச்சு வச்சுருக்கேன். இதோட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர், இது எல்லாத்தையும் நம்ம லேசாக கலந்து விடலாம். குலுக்கி விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் லேசான காரம் இனிப்பு கலந்த மாதிரி இருக்கும். நான் ஸ்வீட் கார்னும் நம்மளுக்கு இனிப்பாக இருக்குது. உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம், அதுவும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதுமானது. இல்லை ஸ்வீட் கார்னுக்கு பதிலாக வந்து நம்ம கொண்டைக்கடலை வச்சுருந்தாக்கா வீட்டில் வேக வச்ச கொண்டைக்கடலை அதை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. கொண்டைக்கடலை, பன்னீர், உருளைக்கிழங்கு அது 3 காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இல்லை கொண்டைக்கடலை பன்னீர் இல்லைன்னா கொண்டைக்கடலையும் உருளைக்கிழங்கும் போட்டு கூட இதே ஒரு காம்பினேஷன் பண்ணலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சிங்க. ஓவராக கலந்து விட வேண்டாம், ஏன்னா பன்னீர் வந்து ரொம்ப அடிபட்டுடும். கடைசியாக நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். மிக சுவையான பன்னீர் ஸ்வீட் கார்ன் சாலட் தயார். பன்னீர் ஸ்வீட் கார்ன் சாலட் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. ஒரு பவுலில் முதல்ல 2 டீஸ்பூன் எண்ணெய், ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்த பிறகு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கணும். அதோட தனியாத்தூள், மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் வேக வச்ச மக்காச்சோளம், பன்னீர், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கோட்டார மாதிரி கலந்து விடணும். கலந்து விட்ட பிறகு மேலே கொத்தமல்லி தழை கட் பண்ணது சேர்த்து பரிமாறினாக்க மிக சுவையான பன்னீர் ஸ்வீட் கார்ன் சாலட் தயார். பன்னீர் ஸ்வீட் கார்ன் சாலட் தயாராகிடுச்சிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஸ்பைசஸ் இதில் சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி நம்ம வந்து இன்னும் வேறு என்னென்ன சேர்க்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி என்னுடைய கேள்வி, முதல் செக்மெண்ட்டான தினசரி சமையலில் ஜவ்வரிசி ஊத்தப்பத்தில் ஒரு பருப்பு சேர்த்தேன், அது என்ன? எப்போதும் போல் போஸ்ட்கார்டில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி அறுசுவை நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, எண் 48, NP ஜவஹர்லால் நேரு சாலை, ஈக்காட்டு தாங்கல், சென்னை 6,32,000. இதையே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் அனுப்பலாங்க. கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருது, அந்த வாட்ஸ்அப் நம்பரை கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோனில் இருந்து வாட்ஸ்அப் மூலமாக இந்த நம்பருக்கு உங்களுடைய பதிலை அனுப்பலாம். அதே நேரம் உங்களுடைய முழு முகவரி, உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் எழுதி அனுப்புங்க. அதாவது சரியான பதில் எழுதியவர்களிலிருந்து 3 நபரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நான் எழுதிய சமையல் புத்தகங்களில் ஒன்றை பிரதீப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தினர் வழங்க இருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.